இப்ப அரபாவுடைய நாள்ன்றது எப்ப பிறை 9, சந்தேகம் கிடையாது. எங்க பிறை 9, ஸ்ரீலங்காட பிறை 9 அரபாவுடைய நாள் அல்ல, அமெரிக்காவுடைய பிறை 9 அரபாவுடைய நாள் அல்ல, மக்காவுடைய பிறை 9 தான் அரபாவுடைய நாள். அங்கதான் மக்கள் அரபா ஒன்று கூட போறாங்க. எனவே அங்கு ஹாஜிகள் அரபாவுடைய மைதானத்துல ஒன்று சேரக்கூடிய அந்த நாள் 24 மணித்தியாலத்தை கொண்ட அந்த நாள், அது உலக ரொட்டேஷனுக்கு சுத்தி சுத்தி வரும். அந்த நாள்ல தான் அரபாவுடைய நோன்புன்றது ஹதீஸ்ல வந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்கு போன நேரம் அரபாவுடைய நாள். சஹாபாக்கள் போய் ஒரு 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 சோதனை ஒன்று பண்ணி பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அரபா நோம்பு பிடிச்சிருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு ஒரு குடிபானத்தை கொண்டு போய் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க. அப்ப அரபால இருக்கிற ரசூலுல்லாஹ் நோம்பு பிடிக்கல. அதை வச்சுத்தான் அறிஞர்கள் சட்டம் சொன்னாங்க, அரபாவுடைய நோம்புன்றது அரபா மைதானத்துல கூடின ஹாஜிகளுக்கு அல்ல, அரபாவுடைய மைதானத்துல இல்லாம ஹஜ்ஜிக்கு வராத மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்குத்தான் நோன்பு உண்டு. சொன்னா வராதவங்க யாரு? நாங்களும் போகாதவங்க தான், அமெரிக்காவில் உள்ளவங்களும் போகாதவங்க தான். அவர்களை நோக்கித்தான் அரபாவுடைய நோன்பு உண்டு. சொன்னா அரபா மைதானத்தில் உள்ளவங்களுக்கு நோன்பு இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா விளங்குது, அரபா மைதானத்துல ஹாஜிகள் உண்டு கூடுற அந்த நாளுல அரபாவுக்கு வெளியே இருக்கிற மக்கள், ஹஜ்ஜி செய்யாத மக்கள் என்ன செய்யணும்? நோம்பு பிடிக்கணும்ன்றது மிக தெளிவா விளங்குது. எனவே இது ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நோம்புன்றதுனால அந்த இடம் மக்காலத்தான் இருக்கு. செல்லம் அரபாவுல ஒரு முறை தான் ஒன்று கூடினாங்க, அந்த ஹஜ்ஜில மட்டும்தான். அப்ப அதுக்கு முன்னாடி ரசூலா நோம்பு பிடிச்சாங்களாண்டா பிடிச்சாங்க. அப்ப அவங்க 9ல பிடிச்சாங்களா, ஹாஜிகள் அரபாவுல கூடுற நாள்ல பிடிச்சாங்களா? 9ல பிடிச்சாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இபாதத் மாறுதா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகள் ஒன்று சேர்ற நாளை வச்சு நோம்பு பிடிக்க சொல்ல இல்ல, 9ல நோம்பு பிடிக்க சொன்னாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அரபாவுடைய நோம்பு ஹஜ்ஜி 10க்கு முன்னுக்கு பிடிச்சாங்களான்னா பிடிச்சாங்க. எப்ப பிடிச்சாங்க? ஹாஜிகளை ஒன்று சேராம பிடிச்சாங்களா? இல்ல, 9ல பிடிச்சாங்க. எந்த சந்தேகம் இல்லாம, அதாவது ஒவ்வொரு ஊரிலும் பிறை 9 துல்ஹிஜ்ஜா பிறை 9 தான் அவங்களுக்கு அரபாவுடைய நாள். ஹாஜிகள் ஒன்று சேருவது என்பது அது ஒரு நிகழ்வு. ஒருவேளை ஹஜ்ஜே நடக்க இல்லை, அப்படி நடக்காமலும் இருந்திருக்கு. இப்ப கொரோனாவால வந்து கொஞ்சம் பேரை குறைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹஜ் நடக்காத சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்ப ஹாஜில் ஒன்று சேர இல்லை. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த அரபாவுடைய நோன்பு என்பதை எப்போது நாம் நோட்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌமி யௌமி அரஃபா என்று சொன்னார்கள். அரஃபா நாள் நோன்பு என்றார்கள். அரபா இன்றைக்கும் இருக்கிறது, நேற்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். அரபா என்பது ஒரு இடம், ஒரு ஊரோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அரபா மைதானம் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அரபா தினம் என்பது மக்கள் அரபாவில் தரிவடும் தினம்தான் அரபா தினம். ஹாஜிகள் அரபாவில் தரிவடும் போது அந்த ஹாஜிகள் தான் நோன்பு பிடிப்பது, மற்றாக்கள் நோன்பு பிடிப்பது இல்லை அப்படி என்றால் சர்ச்சையே நமக்கு தேவையில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். அரபாவில் மக்கள் தரிவடும் போது நீங்கள் நோன்பு பிடிப்பது சிறப்புக்குரியது, அங்கிருப்பவர்கள் நோன்பு பிடிப்பது அல்ல. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவிலே ஹஜ்ஜிக்கு போனவர் அரபாவிலே ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கும் போது வளமையாக அரபா தினத்து நோன்பு பிடித்த அந்த சஹாபாக்களுக்கு இன்றைக்கு நோன்பு வைப்பதா இல்லையா, ஹஜ்ஜி கடமையில் இருப்பவர்களுக்கு நோன்பு வைப்பது இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சர்ச்சை வந்தது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் போய், அவருடைய மனைவியிடம் போய், அல்லாஹ்வின் தூதர் நோன்பா என்று கேட்டார்கள். அவரும் சொன்னார்கள், எனக்கும் தெரியாது, சோதிச்சு தான் பார்ப்போமே. அப்படியே ஒரு பால் கோப்பையை தூக்கி கொடுத்து கொண்டு கொடுத்து பாருங்க, தெரிஞ்சிட போகுதுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் பால் கோப்பையை கொடுத்த போது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவாறு இருந்து அந்த பாலை அருந்து நோன்பு இல்லை என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள். அரபாவிலே தரிவட்டிருப்பவர்கள் நோன்பு பிடிப்பதல்ல, அரபாவில் தரிவடும் நாளில் உலகத்து மக்கள் நோன்பு பிடிப்பார்கள். அதுதான் அரபாவுடைய நோன்பு என்று. சௌமி யௌமி அரஃபா என்றால் அரஃபா நாள் நோன்பு. அரஃபா நாள் என்றால் அரபாவில் மக்கள் தரிவடும் போதுதான் அரபா நாள். இன்றைக்கும் அரபா இருக்குது, அரபா நாள் அல்ல. நேற்றும் அரபா இருந்தது, எப்பயுமே அரபா இருக்குதான். ஆனா அரபாவில் மக்கள் தரிவடும் போது அரபாவுடைய நாள், அந்த அரபாவுடைய நாள் நோன்பை நாம் பிடிப்போம். அது முதல்ல பார்க்கணும். அதாவது யௌமு அரஃபா அப்படின்னு, அதாவது சியாமு யௌமி அரஃபா அல்லது சௌமி யௌமி அரஃபா, அரஃபா தின நோன்பு இணைக்கப்பட்டது எந்த அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்குது? அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடும் நாளை பார்த்து நோன்பு பிடிக்கின்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டதா அல்லது வேற ஏதாவது காரணம் அதுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா தெளிவா என்ன விளங்கு தெரியுமா? ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கும் சம்பந்தப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இணைக்கவே இல்லை.
ஒன்று கூடலுக்கும் அரஃபாவுக்கு சம்பந்தப்படுத்தி அதை இணைக்கல. உதாரணமா நம்மள ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லுவோம், தமிழ்ல விளங்கப்படுத்துறது சொல்லுவோம் ஹஜ்ஜி பெருநாள். ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னா என்ன? ஹஜ்ஜுடைய பெருநாள் நம்மள ஹஜ்ஜா செஞ்சுட்டு இருக்கிற ஊர்ல கொண்டாடுற நேரத்தில் இல்லை, அந்த நாள்ல ஹஜ்ஜி நடக்குது, ஹஜ்ஜுடைய கால பகுதியில் அது நடக்கக்கூடிய பெருநாள். அதனால ஹஜ்ஜி பெருநாள் அப்படி என்று சொல்றோமே ஒழிய ஹஜ்ஜி நடந்தா மட்டும் நம்ம பெருநாள் கொண்டாடுவோம் மட்டும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹஜ்ஜே இல்லாம ஒரு நாள் நடந்துட்டேன்னு வைங்களே, பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம். உதாரணத்துக்கு விளங்கப்படுத்த சொல்றேன். இப்போ ஹாஜிகள் ஒன்று கூடும் அரஃபாவில் ஒன்று கூடும் போது நீங்க நோன்பு வைங்க என்று ரசூல்லா சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க இந்த கேள்வி கேட்கறது கரெக்ட். ஆனா ரசூல் அப்படிலாம் சொல்லல. துல்ஹஜ் 9ஆம் நாள் நோன்பு வைக்கிறது தான் சொன்னாங்க. துல்ஹஜ் 9ல நோன்பு வச்சாங்க. ஆஜிகள் கூடிட்டாங்களானாலும் ஆள் அனுப்பி பார்க்கவும் இல்லை. ரசூல்லா மதீனாவுல இருக்கும்போது துல்ஹஜ் 9ல நோன்பு வைப்பாங்கல்ல, இதாப்பா துல்ஹஜ் 9ல நோன்பு வைக்க போறோம், ஆஜிகள் எப்ப கூடுறாங்க கொஞ்சம் ஆள் அனுப்பி பார்த்துட்டு வாங்கலாம் செய்யல. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப உடனே உங்கள்ட்ட திருப்பி கேட்பாங்க, அப்ப ஏன் அதற்கு அரஃபா நோன்பு என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க. துல்ஹஜ் 9ல தான் ஆஜிகள் அரஃபால கூடுவாங்க. ஆஜிகள் துல்ஹஜ் 10ல கூட மாட்டாங்க, 8ல கூட மாட்டாங்க. அந்த பகுதியில் பிறை பார்த்ததன் அடிப்படையில் அவர்களுக்கு துல்ஹஜ் 9 எப்ப வருமோ அப்ப கூடுவாங்க. அதனால அதுக்கு அரஃபா நோம்புன்னு பேர் வச்சாங்க. இதுல ஒரு பேரை வைத்து சட்டத்தை உண்டாக்க கூடாது. இப்ப உதாரணத்திற்கு ஆஷூரா நோம்பு நம்ம எல்லாம் சொல்றோம்ல, ஆஷூரா நோம்புன்னு எதை சொல்லுவோம்? ஃபிரௌன் அழிக்கப்பட்ட முஹர்ரம் மாதம் 10வது நாள் இருக்குல்ல, அதான் ஆஷூரா நோம்பு. நம்ம எல்லாம் ஆஷூரா நோம்பு எத்தனை நோம்பு வைப்போம்? 2 நோம்பு வைப்போம், 9, 10. ஆனா ஆஷூராங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? 10வதுன்னு அர்த்தம். அப்ப வார்த்தை இப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நோம்பு வைக்கணும். ஆஷூரா நோம்பு நான் 10வது நோம்பு வைக்கிறேன்னா 9வது நோம்பு வைக்க கூடாதுல்ல. ஆனா பேர்ல வந்து 10வது நோம்புன்னு அர்த்தம் இருக்கும். ஆனா சட்டம் என்ன? 9, 10 வைக்கணும், 2 நோம்பு. ஆனா பேர் வந்து அதுக்கு ஆஷூரா நோம்புன்னு தான் சொல்லுவாங்க, இது வேற பேர் கிடையாது. அப்ப பேரை பார்க்க மாட்டோம், சட்டத்தை பார்ப்போம். அதே மாதிரி அரஃபா நோம்புன்னு பேரை பார்க்க கூடாது. சட்டம் என்னன்னா அரஃபா எப்ப கூடணும்? ஆஜிகள் துல்ஹஜ் 18லயா 9ல கூடணும். ஆஜிகளுக்கு எப்ப 9 வரும்? பிறை பார்த்து வரும். உதாரணத்துக்கு இப்ப பொள்ளாச்சியில வந்து காபத்துரா இருக்குன்னு, ஆனமலையில அரஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் எப்ப கூடுவோம்? இப்ப திங்கக்கிழமை தான் கூடுவோம். ஏன்? நமக்கு இப்பதானங்க பிற கணக்குல வந்திருக்குது, நம்ம பிறதான் கணக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிற சுன்னத்துன்னாங்க. உலகத்தை நீங்க பாத்துக்கங்க மொத்தமா. இப்ப நாமெல்லாம் எந்த கிழமையில் இருக்கிறோம்? நாடுகள் திங்கக்கிழமையில் இருக்கிறாங்க, பல நாடுகள் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறாங்க. சரியா? இப்ப உலகத்துல பல நாடுகள் திங்கள்ல இருக்குது, பல நாடுகள் ஞாயிறுல இருக்குது, 2ல தான் இருக்குது, சனியில இருக்காது. அல்லது இப்படி வச்சுக்கோங்க, சனிக்கிழமை பல நாடுகள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை பல நாடுகள் இருக்குது. இப்ப நம்ம சனிக்கிழமை இருந்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க, சனிக்கிழமை நைட்டு நீங்க சொல்றதா இருந்தா இது சில நாடுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. எப்படி? ஹானலூலுங்கிற நாடுகள் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு எல்லாம், இப்ப ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு வந்துருச்சு. சில நாடுகளுக்கு சனிக்கிழமையா இருக்குது. இது மாதிரி ஹானலூலு, பின்லாந்து போன்ற நாட்டுக்காரங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கும் போது நமக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமையா இருக்கும். இப்ப நம்ம நோன்பு வைக்க முடியாது. அப்ப என்ன சட்டம்? நமக்கு திங்கக்கிழமை வந்தாதான் நமக்கு சட்டம். அதான் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நமக்கு துல்ஹஜ் 9 வந்தாதான் நம்ம நோன்பு வைக்க முடியும். நமக்கு துல்ஹஜ் திங்கக்கிழமை தான் 9 திங்கக்கிழமை. இதை வச்சுட்டு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, ஹஜ் பெருநாள்ல சவுதியில ஆஜிகள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்னடா அரஃபா நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பெருநாளைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம்பாங்க. ரசூலா அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு சமுதாயத்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, உலகத்துக்கே புரியுற மாதிரி ரசூலா பேசிட்டு போனாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, உங்களது பெருநாளில் நீங்கள் நோன்பு வைப்பதை உங்களுக்கு தடுத்தார்கள் ரசூலுல்லாஹ் இருக்கு. ஏன் அது உங்களது பெருநாள்? உலகத்துக்கே ஒரு பெருநாள் சொல்ல வேண்டியதானே. உங்களது பெருநாள்னா உனக்கு பெருநாளா இருக்கும் போது இன்னொருத்தருக்கு பெருநாளா இருக்காது. உனக்கு பெருநாளா இருக்கும்போது நீ நோன்பு வச்சிடாது. அதான் நமக்கு சட்டம். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு பெருநாளா இருக்கு, நம்ம எல்லாம் பெருநாள் கொண்டாடுறீங்க, அன்னைக்கு யாரும் பசிச்சு நோன்பு வச்சு பட்டினி கிடக்க கூடாது. இதற்கு சொல்லப்பட்ட சட்டம். அதனால அந்த சவுதியில நோன்பு வைக்கிறாங்க, அதனால நம்ம இங்க வந்து பெருநாள் நம்ம நோன்பு வைக்கணும், சவுதியில பெருநாள் கொண்டாட நம்ம நோன்பு வைக்க கூடாது என்று பேசக்கூடாது. நமக்கு வரணும். சில பேர் இப்படியும் பேசுவாங்க, ஒரு இறை, ஒரு மறை, ஒரு பிறை அப்படிம்பாங்க. அதெல்லாம் சரிதான், ஒரு இறைவன் தான், ஒரு சூரியன் தான். ஏன்? நமக்கு இப்போ மகரிப் தொழுது முடிச்சிட்டோம், இஷா இன்னும் தொழுகல, இஷா பக்தி இப்ப வந்துருச்சு. சவுதியில இன்னும் இஷா வரலையே, ஒரு சூரியன் தானே, ஏன் வரல? மலேசியாவில் ஃபஜ்ர் வரப்போகுது, ஒரு சூரியன் தானே, மலேசியாக்காரனுக்கு இப்ப ஃபஜ்ர் வரப்போகுது. நமக்கு இஷா வந்துருச்சு, சவுதிக்காரனுக்கு மகரிப்பே இப்பதான் வந்திருக்குது. ஒரு சூரியன் தான் எப்படி வந்துச்சு? ஒரு சூரியன் தான். நம்ம பகுதிக்கு எப்போ வருமோ அதான் கணக்கு. ஒரு ஆள் என்ன பண்றாரு,
பொள்ளாச்சியில் ட்ரெயின் வருது. ட்ரெயின் ஒண்ணுதான், பொள்ளாச்சி டு சென்னைக்கு ஒரு ட்ரெயின் வச்சுக்கோங்க. பொள்ளாச்சியில திண்டுக்கல் வழியா சென்னைக்கு போகும்போது வைங்க, ஒரு ஆள் பொள்ளாச்சியில ட்ரெயின் ஏறிட்டு திண்டுக்கல்காரனு போன் பண்ணா, டேய் ட்ரெயின் வந்துச்சு, ஏறா தண்டவாளத்துல, தண்டவாளத்துக்கு விழ வேண்டியதான். அவன் என்ன சொல்லுவான், டேய் உனக்கு வந்துச்சுடா, எனக்கு வரணும். ஒரு ட்ரெயின் தானே இருக்குது, சென்னைக்கு போற ஒரு ட்ரெயின் தானே, ஒரு ட்ரெயின் தானே, ஒரு நாள் ஒரு ட்ரெயின், ஒரு சென்னை ஒரு பொள்ளாச்சி தானே, அப்படி பேசக்கூடாது. ஒரு ட்ரெயின் உனக்கு வந்திருக்குப்பா, அது எனக்கு வரும்போது நான் ஏறுவேன். சரி உனக்கு வந்தா நீ எவ்வளவு தூரம் ஏறலாம், 14 பெட்டினா 14 பெட்டிக்கு உட்பட்ட மக்கள் ஏறிக்குவாங்க, அதானங்க கணக்கு. அப்ப நம்ம லாஜிக்கா யோசிக்கிறோம், ஒரு ட்ரெயினா இருந்தாலும் உனக்கு வரும்போது நீ ஏற முடியும். அது மாதிரி பிறவு இருக்குது, சந்திரன் இருக்கு, அது எனக்கு தெரியும் போது கணக்கு, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம முடிவெடுத்திருக்கிறோம். அதுல எந்த விதமான குழப்பம் கிடையாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த